ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10 முதல் ஸ்லோகம். வைகுண்டவர்தித பலோதபவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேகான் ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா நிரஷ்சாம் ஜாதிர்மனுஷ்ய நிவகானபி தேவபேதான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். வைகுண்டநாதனே, குருவாயூரப்பா, உன்னுடைய அருளால் நிறைய வலிமையை பிரம்மா பெற்றார். அதுக்கப்புறம் உன்னோட அருளாலே தாமரையில் தோன்றிய பிரம்மா ஜீவாத்மாக்களுக்காக உடல்களை படைத்தார். ஒரே இடத்தில் இருக்கும் தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது பூமியில் படைத்தார். பிறகு விலங்குகள், பறவைகள், அதோட உடல்களை படைத்தார். மனிதர்களையும் படைத்தார். அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கான உடல்களையும் படைத்தார். இதுதான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். மித்யாகிரகாஸ்மி மதிராக விகோப பீதிஹி அஜ்ஞான விருத்திமிதி பஞ்சவிதாம்ச சிருஷ்ட்வா உத்தாம தாமச பதார்த்த விதானதூனக தேனே த்வதீய சரணஸ்மரணம் விஷுத்யை. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மா உடல்களை படைக்கும் போதே அஜ்ஞானத்தையும் சேர்த்தே படைத்தாராம். உடல்களை படைக்கும் போது என்னென்ன படைத்தார்னா, நிலையற்றதே நிலையானது என்ற எண்ணத்தை படைத்தார் முதல்ல. அப்புறம் நானே உடல், ஆத்மாவே உடல் அப்படிங்கிற எண்ணத்தை படைத்தார். நிறைய ஆசை, கோபம், பயம் போன்ற அஜ்ஞானத்துக்கான 5 விளைவுகளையும் சேர்த்தே படைத்தார். அது எல்லாமே அவ்வளவா கர்மப்படினாலும் ரொம்ப தாழ்ந்த தமோ குணத்தை படைத்ததை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டார் பிரம்மா. இப்படி படைக்கும்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து தன்னை தூய்மையாக்கி கொள்ள குருவாயூரப்பா உன்னுடைய திருவடிகளை தியானிப்பதில் ஈடுபட்டார் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். தாவத் சர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூயஸ் சநாதன முனிம் ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி தூ தேன நியுஜ்யமானாஹ த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்ணமானீம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இப்படி உன்னோட திருவடிகளை தியானித்தார் இல்லையா, அதன் விளைவாக குருவாயூரப்பா தன்னுடைய மனசு அப்படியே சத்வகுணம் நிறைந்திருந்தது. அந்த சமயம் சனகம், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர்கள் ஆகிய 4 படைத்தார். இந்த சனத்குமார்களை அழைத்து மேலும் மேலும் பிரஜைகளை சிருஷ்டிக்கும் தொழிலை செய்வாயாக என்று பிரம்மா அவர்களிடம் சொன்னார். ஆனால் சனத்குமாரர்கள் மிகுந்த சத்வகுணத்தால் பிறந்ததால் அவர்களுக்கு பிரஜைகளை சிருஷ்டிப்பதில் விருப்பமில்லை. அதனால பிரம்மா சொன்னதை கேட்காம அவ என்ன பண்ணா, குருவாயூரப்பா உன் திருவடி தியானத்திலேயே பக்தியிலே மூழ்கி இருந்தார்கள். பிரம்மா சொன்னதை கேட்கவே இல்லை. நாராயணனை தியானிக்க சென்று விட்டார்கள். அவ்வளோதான். அவள் தியானிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டா உன்னை தியானிக்கிறதுக்கு அப்படிங்கிறார்.